இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு ஞாபகம் வந்து இது வந்து நெறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா வந்து, இது ஒரு எந்த மாரி பீரியட் அப்டின்னா வந்து, இந்தியாவும் ஸ்ரீலங்கா அதாவது வந்து இந்த வடிவேல கூட்டு போய் வந்து அங்கங்க வச்சு அடிச்சா அடிச்சு அனுப்புவாங்க அந்த காமெடி இருக்குல்ல. அந்த மாரி இந்தியாவுக்கு அடிக்கணும்னு தோணும் போதெல்லாம், ஸ்ரீலங்காவ கூட்டு வச்சு இந்தியா ஸ்ரீலங்கா போயிட்டு அப்டியே அடிச்சுட்டு வருவாங்க. அந்த அந்த டைம் பீரியட்ல இது. ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. என்னடா கையில் பிட்டு பேப்பர்லாம் வச்சு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இந்த எபிசோடு கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஏன்னா இதில் ஒரு டாப் 10 இருக்குது. இது என்னங்கிறது இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறத ஸ்ரீனி சார் சொல்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ரீனி சார், நீங்களே சொல்லுங்கள். ஆமா. டிஸ்கஸ் அப்டின்னு கூட சொல்ல முடியாது. என்னன்னா வந்து இது நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணலான்னு எப்படி நம்ம வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆடுறது. ஒரு காலத்துல வந்து இது அடிக்கடி நடிக்கிற வருஷா வருஷம், மாசம் மாசம் நடக்கிற சீரிஸா இருந்தது. ஸோ அந்த மாரி நடந்ததுல வந்து போன சில வருடங்கள்ல வந்து எப்படி அப்பப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா விளையாடும்போது, சில டைம் வந்து இந்தியா வந்து மேட்ச்ல வந்து கங்காவா இருப்பா, சில டைம் சந்திரமுகியா மாறிடுவா. அப்படின்றது தான் வந்து இந்த டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ன்றது வந்து எனக்கும் ராமுட வந்து ஒரு டாப் 10 கங்கா அண்ட் சந்திரமுகி மொமெண்ட்ஸ் இந்தியா ஸ்ரீலங்காக்குள்ள மேட்சஸ் அப்படின்னு. ஏன்னா நான் என்னோட டாப் 10 கொண்டு வந்தேன். ஸ்ரீனி தன்னோட டாப் 10 கொண்டு வந்தாரு. எங்கெல்லாம் ஹாரர் ஷோ நடந்திருக்கோ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மறக்கவே முடியாதுடா. நைட் எல்லாம் திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்புனா இன்னும் பீதியில தான் இருக்காங்க இன்னும் அந்த அப்படிங்கிற மாதிரியான அப்படியே ஒரு பாதிச்சிருக்கு இந்த சில மேட்சஸ். ஸோ அதை பத்தி தான் நான் பேச போறேன். அண்ட் பிகாஸ் நீங்க ஆஸ் வியூவர்ஸ் லிசனர்ஸ் நீங்க ஓவர டிப்ரெஷன்ல போகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் நிறைய ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஸ்ரீனி நீங்க வந்து ஐ திங்க் அந்த ஒரு டாப் 10 மாதிரி போட்டிருக்கோம் பத்தி சொல்றேன் நான் அதை. She is going to talk about more of happy. Everyone's a selector, everyone's a politician இந்தியாவில். அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். இது எங்களோட பர்சனல் டாப் மூமெண்ட்ஸ் குத்து மதிப்பாக நம்ம சேர்த்து வச்சு போட்டது. அண்ட் பிஃபோர் வி கெட் இன் டு ஆல் திஸ், இந்த நாங்கள் பேச போகிற இந்த டாப் 10 மூமெண்ட்ஸில் 5 மூமெண்ட்க்கு மேலே உங்களுக்கு உங்களோட டாப் 10 மூமெண்ட்ஸில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் விரும்புகிறேன். பரவாயில்ல, ஆகலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்கலாம். எனக்கு என்னவோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு தட் வில் பி ஓவர்லேப் இருக்கும்னு தோணுது எனக்கு. அதே ஆர்டர்ல இருக்காது, ஆனால் கண்டிப்பா மினிமம் 5 இருக்கும் இதுல. ஓகே, நம்ம விக்ரம் படத்துல கமல் சார் சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஸோ நீங்க ஆரம்பிங்க ஸ்ரீனி. நம்பர் 10. ஆமா. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு ஞாபகம் வந்து இது வந்து நெறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா வந்து, இது ஒரு எந்த மாரி பீரியட் அப்டின்னா வந்து, இந்தியாவும் ஸ்ரீலங்கா அதாவது வந்து இந்த வடிவேல கூட்டு போய் வந்து அங்கங்க வச்சு அடிச்சா அடிச்சு அனுப்புவாங்க அந்த காமெடி இருக்குல்ல. அந்த மாரி இந்தியாவுக்கு அடிக்கணும்னு தோணும் போதெல்லாம், ஸ்ரீலங்காவ கூட்டு வச்சு இந்தியா ஸ்ரீலங்கா போயிட்டு அப்டியே அடிச்சுட்டு வருவாங்க. அந்த அந்த டைம் பீரியட்ல இது. 2009 இந்தியா ராஜ்கோட்ல நடந்த மேட்ச் இது. என்னன்னா பெரிய விஷயம் வந்து, அப்போலாம் வந்து 2009ல வந்து ஜஸ்ட் தான் 300 ஓடுறதெல்லாம் வந்து ஜஸ்ட் அபவுட் பிகமிங் 280, 270 சேஸ்லாமே வந்து கஷ்டமா இருந்துக்கும்போது, இந்தியா வந்து 414 ரன்ஸ் லைக் டார்கெட் செட் பண்ணது இல்லாம, ஸ்ரீலங்கா வந்து அத ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணி 411 3 ரன்ல தோத்துருவாங்க. ஸோ, அதுல வந்து நம்போ சேவாக் வந்து ஒரு 146, டெண்டுல்கர் ஒரு கிட்டத்தட்ட 70, தோனி ஒரு 70. தோனி வந்து நம்பர் 3 அப்போ பேட்டிங். அந்த அது அது வந்து ஐயோ! 414 ரன்னுடா எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இனிமே இது எதுக்கு பார்க்கணும்? அப்படின்னும்போது, அந்த பக்கத்துல வந்து உப்புல் தரங்கா, திலக் ரத்ன, தில்ஷானும், சங்கக்காரா அடி பொளந்துகிட்டு இருப்பாங்க. சங்கக்காரா வந்து 43 பால்ல வந்து 90. இதெல்லாம் வந்து T20 ஜஸ்ட் ஆரம்பிக்கும்போது T20 என்ன ஃபன் ஃபார்மேட்ல ஐபிஎல் இருந்தது. நாட் ரியலி லைக் ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் இல்லாத டைம் பீரியட் இதெல்லாம். அந்த டைம் பீரியட் சேஸ் பண்ணி வந்து ஸ்டில் இந்தியா வந்து கடைசியில புல் பேக் பண்ணி இந்தியாவில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க அப்போ போலிங். பிரவீன் குமார், ஆஷிஷ் நேஹ்ரா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அப்போ இந்தியாவுக்கு போலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஜஹீர் கான் இதெல்லாம் வந்து ஐ திங்க்
414 சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் 36 ஓவர்ஸ்ல 310 320 லெஸ் தென் 100 ரன்ஸ் இன் 14 ஓவர்ஸ் தேவை ஒரு காலத்துல. அந்த சமயத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் கடைசி 10 ஓவரில் வந்து ஜஸ்ட் அபவுட் 80 ரன்ஸோ என்னமோ தான் தேவை. 70 ரன்ஸ் ஆட் அவ்வளோதான். இல்லை ஸோ விச் வாஸ் லைக் 40 ஓவரில் 339 வாஸ் சேஸ் பண்ணும்போது லைக் அடுத்த 10 ஓவரில் 70ல சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற போது இந்தியா லைக் புல் பேக். அதுவும் நிறைய ரன் அவுட்ஸு. கோலி ஒரு ரன் அவுட் பண்ணுவார், டெண்டுல்கர் ஒரு ரன் அவுட்டு, சுரேஷ் ரெய்னா ஒரு ரன் அவுட்டு. ஸோ அதெல்லாம் தான் வந்து லைக் தென் புல்ஸ் தம் அவங்கள வந்து இழுத்து பிடிச்சி கடைசியில் முக்கிய முடிக்கு இந்தியா 3. ஸோ தட் இஸ் லைக் ஒரு ஹாப்பி மூமெண்ட் 2009ல் என்னோட ஸ்டார்டிங் மூமெண்ட். ஓகே. Number 9, 2008 Asia Cup Finals. India vs Sri Lanka in Karachi. அப்போ பாகிஸ்தானில் நடந்துச்சு. அஜந்தா மெண்டிஸ்னு ஒரு பாலரை வந்து பொத்தி வச்சாங்க ஸ்ரீலங்கன்ஸ் லீக் ஃபேஸில். ஐ திங்க் ஒரு மேட்ச் விளையாடினார்னு நினைக்கிறேன், பட் இந்தியாவோட இல்லை அது. அதுக்கப்புறம் அன்லீஷ் பண்ணி விட்டாங்க ஃபைனல்ஸில். 273 அடித்தாங்க ஸ்ரீலங்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. நம்ம நினச்சோம் ஓகே 273 அதெல்லாம் அடிச்சிடலாம்டா அப்படின்னு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் இறங்கும் போது தான். ஆனால் ஐ திங்க் அவங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியும் இது ரொம்பவே இது போதும்னு. ஏன்னா கேரம் பால் அப்படிங்கிறத வேர்ல்ட் ஸ்டேஜில் முதல்ல கொண்டு வந்தது அஜந்தா மெண்டிஸ் தான். பிக்கே பண்ண முடியல. 6 for 13, 173 ஆல் அவுட் இந்தியா. க்ளூவே இல்லைங்க. நல்ல ஸ்டார்ட் வேற வந்துச்சு. ஆனால் அவர் ஸ்பெல்லு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டக்கு அவ்வளோதான் முடிச்சிட்டார் அவர் மேட்ச். அவர் ஸ்பெல்ல அகெயின் 6 for 13, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிகர்ஸ் பை ஸ்பின்னர். அதுவும் அந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் சான்ஸே இல்லை. வேற லெவல் டிப்ரெஷன். ஸோ அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். ஹாப்பி மூமெண்ட் என்ன? Number ஹாப்பி 8. மூமெண்ட் வந்து எனக்கு அடுத்தது வந்து ரொம்ப ரீசெண்ட் 2023ல. அதுவும் இது வந்து ஒன்றும் இல்லை, 2 மேட்ச். ஸோ 2 மேட்ச் அப்படின்றது வந்து 2023ல கிட்டத்தட்ட பேக் டு பேக் 2. ஒன்று வந்து ஏஷியா கப் ஃபைனல்ஸு, இன்னொன்று வந்து வேர்ல்டு கப்பில் ஒரு குரூப் ஸ்டேஜில் அது என்னது லீக் ஸ்டேஜ் எல்லாரும் விளையாடுனது. 2 மேட்சும் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவை லைக் இந்தியாவோட பேட்டிங் பற்றி என்பதில் போவேணாம். மெயினில் இந்தியாவோட பவுலிங் தான். ஒன்று ஷமி, ஒன்று சிராஜ். 55 ரன்னு 54 ரன்னு இந்த மாதிரி வந்து லைக் ஃபைனல்ஸில் வந்து இந்தியா அப்படியே சுருட்டிடுவாங்க. அல்லேக்கா தூக்குறதுன்றாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து வேர்ல்டு கப்பில் வந்து ஷாமி, இதில் வந்து சிராஜ் ஏஷியா கப் ஃபைனல்ஸில் டப்புன்னு அதெல்லாம் வந்து லைக் ஜஸ்ட் லிட்ரலி என்ன சொல்கிறது, ஈடு அடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்வாட் பண்ணிட்டு 55 ரன்னு 54 ரன்னு 2 மேட்ச்சு. ஸோ அதுதான் வந்து என்னோட லைக் நெக்ஸ்ட் ஒன் 2023ல வந்து மோஸ்ட் அது ரொம்ப ரீசெண்டான ஒரு இது. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா லைக் ரியலி அப்படியே வந்து என்ன சொல்றது, நாட் ரியலி ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படின்ற ஸ்டேஜ் இது. ஆமா. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு காமெண்ட் தான் சொல்லுவாங்கல்ல, 2023 ஏஷியா கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கு. அவன் டிவி ஆன் பண்ணலாம், ஒன் டே மேட்ச் தானடா, முதல் 5-6 ஓவர் போனா பரவாயில்ல, ஆன் இல்லாட்டி 2வது இன்னிங்ஸ் பார்க்கலாம்னு ஆன் பண்ணி பார்த்தா ஹைலைட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. மேட்ச் முடிஞ்சு என்னைக்கோ வீட்டுக்கு போயிடுச்சுல. ஏன்னா 6 ஓவர்ல இந்தியா முடிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஆமா. நம்பர் 7, 2007 ODI வேர்ல்ட் கப். இது ஏன் நிறையா பேர் மறந்துடுறாங்கன்னா, ஏன்னா அந்த பங்களாதேஷோட முதல் ஓப்பனிங் மேட்ச் இந்தியா தோத்துடுறாங்க. அப்படியே ஷாக்கு, அப்படியே மனசு அங்கேயே உடஞ்சி போயிடுச்சு பாதி. அதுக்கப்புறம் இந்தியா பெர்முடாவோட ஜெயிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆகலாம் சூப்பர் 8க்கு. ஜஸ்ட் இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் மாதிரி தான், நிறையா குரூப்ஸ், 4 குரூப்பு, அதில் 2 டீம் தான் ப்ரொசீடாக முடியும் அப்படின்னு. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல பங்களாதேஷ்ட தோப்போன்னு. சரி ஓகே ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் ஃபேஷன் அவங்க ஒரு ஸ்கோர் போடுறாங்க. ஸ்லோ பிச் ஸ்பின்னர்ஸ் வந்து சோக் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா ஆர் இன்ஃபேமஸ்லி எலிமினேட்டட் அந்த 2007 வேர்ல்ட் கப்லேருந்து. இன்ஃபேக்ட் அது ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்னா, அன்னிலேருந்து ஐசிசி வந்து இந்தியா இந்த மாதிரிலாம் நாக் அவுட் ஆகிற மாதிரியான ஃபார்மேட்டுக்கே அவங்க வந்து போகல. ஐசிசி ப்ராட்காஸ்டர்ஸ்லாம் என்றைக்குமே வந்து மினிமம் ஒரு 4-5 மேட்ச் இந்தியாவுக்கு இருக்கணும், அண்ட் அதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு வேர்ல்ட் கப் ஃபார்மேட்டையே ஃபார் எவர் சேஞ்ச் பண்ண மேட்ச் இது. பட் யா, இது ஒரு வேறு லெவல் டிப்ரெஷன். சாரி எல்லாருக்கும், இந்த டிப்ரெஷனில் தான் நான் போடுறேன். ஸோ ஸ்ரீனி வெளில கொண்டு வாங்க. பண்ணலாம். நம்பர் 6 வந்து இதுவும் ஒரு வேர்ல்ட் கப் மூமெண்ட் தான். ஆனால் வந்து வேர்ல்ட் கப் 99 ஒரு
இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல வேர்ல்டு கப் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேர்ஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் இதெல்லாம். டெண்டுல்கர் வந்து லைக் அவங்க அப்பா இருந்து திரும்பி வந்துட்டு போனது அந்த இதெல்லாம். அதுல வந்து இந்த மேட்ச் டான்டன்ல வந்து ராகுல் டிராவிட் அண்ட் சௌரவ் கங்குலி 2 பேருமே லைக் கோ பிக். கங்குலி வந்து 183, டெண்டுல்கர் ஐ மீன் டிராவிட் ஒரு 145. இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவுக்கு டிராவிட் 145 நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது. பிகாஸ் ஆஃப் கங்குலிஸ் 180. பட் ஈக்குவலி வந்து அது ஒரு பெரிய இது. டான்டன்ல வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து ஒரு மாசிவ் கிட்டத்தட்ட வந்து 300, 320 ரன் பார்ட்னர்ஷிப் 318 ஆமா. ரன்ஸ் நினைக்கிறேன். அப்போ ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப். 318 அப்போ. ஆக்சுவலி ஸோ அது எந்த ஏரா தெரியுங்களா? அது வந்து இந்தியா ஜெயிக்குதோ இல்லையோ டூர்னமெண்ட்லாம். ஆனா அந்த சிஎஸ் கிரிக்கெட் ரேட்டிங்ல வந்து நம்பர் 1 கங்குலி, நம்பர் 2 சச்சின் இருப்பாங்க. அதை பார்த்து சந்தோஷம் போகணும். ஆமா ஸோ டெண்டுல்கர்லாம் அதுல வந்து அந்த இதுல நம்பர் 4 பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஓபன் கூட இல்ல. சடகோபன் ரமேஷ் தான் ஓப்பனிங் அந்த கேமுக்கு. வேர்ல்ட் கப் 1900 டான்டன். ஸோ ஓகே. ஸோ மூவிங் ஆன். நம்பர் 5. அதான் உங்க வேகம் என் சோகம். அந்த மாதிரி விவேக் சொல்ற மாதிரி நம்பர் 5 வேர்ல்ட் கப் மூமெண்ட் தான் 2014 ஃபைனல்ஸ் இது. ஐ திங்க் இங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சாங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மூமெண்ட். ஆனால் இது வந்து 2014 ஃபைனல்ஸில் ஒரு அளவு பேஸ்ல விளையாடி இருந்தாங்க இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ். ஆனால் யுவராஜ் சிங்கால பால் எங்கேன்னு தடவி விளையாடினாரு. மலிங்காவோட பாலை தொடக்கூட முடியல அவரால். விராட் கோலி அந்த பக்கம் தவித்தாரு, எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் குடியா அப்படின்னு. அப்படியே ஸ்லோவா டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியே போட்டு சில டீச்சர்லாம் ஸ்கேலால பட்டு பட்டுன்னு 2 அடி கொடுத்து போயிடுவாங்க. சில டீச்சர் வந்து அப்படியே கையை முறுக்குற மாதிரி முறுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி டார்ச்சர் இது. ஒரு 4 ஓவர் பயங்கர டார்ச்சர். அப்புறம் ஃபைனலி யுவி அவுட் பண்ணாரு. 125 தான் அடிச்சாங்க இந்தியா. அவங்க சேஸ் பண்ணி போயிட்டாங்க. மெமரபிள் மூமெண்ட் ஃபார் ஸ்ரீலங்கா அகேன். பட் யா அகேன் நம்ம எல்லாரும் டிப்ரெஷன்ல போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட் கொண்டு வாங்க. நீங்க இப்ப சொன்ன அந்த இது நம்பர் 4 வந்து நீங்க சொன்ன வந்து லைக் விராட் கோலி வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுனாரு. ஆனா இந்த மேட்ச் வந்து இதுதான் வந்து தி அரைவல் ஆஃப் த ஸ்டார், தி சேஸ் மாஸ்டர், சேஸ் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஹோபார்ட் சிபிஎஸ்ல வெச் பொழந்து கட்டுவார். லைக் சேசிங் 320 38 ஓவர்ல இந்தியா சேஸ் பண்ணோம் டு குவாலிஃபை அப்படின்னா அதுதான் வந்து லிட்டரலி கிங் கோலியோட அரைவல் ஆஸ் அ சேஸ் மாஸ்டர் அப்படின்றது வந்து அந்த மேட்ச் தான். இவரெல்லாம் வந்து லசித் மலிங்கவெல்லாம் வந்து 7 ஓவர் 8 ஓவர்ல 96 ரன்னு வெச்சு செஞ்சிருப்பாரு. இட்ஸ் லைக் அப்சல்யூட்லி டேக்கிங் டு த கிளீனர்ஸ்னாரு. மதிக்கவே இல்லை I லைக் think லசித் மலிங்கவெல்லாம். ஸோ கான்டெக்ட் இஸ் ஐம் ரைட். அது வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு மேல போகணும், அந்த நெட் ரன் ஆமா, ரேட்ல மேல qualify போகணும். பண்ணணும். they have to chase in 40 ஓவர்ஸ்ல அவங்க அடிச்சானுங்கிற ஒரு நிலைமை. ஆமா. ஸோ 320 ரன்ஸ் 40 ஓவர்ஸ் சேஸ் பண்ண போனாங்க. 37th ஓவர்லயும் முடிச்சாங்க. சுரேஷ் ரெய்னா அண்ட் விராட் கோலி அவங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன இதுல வந்து அந்த ஒரு ஸ்லிக்ல ஒரு 6 ஒன்று அடிப்பாரு அங்க. ஆமா. அப்படியே அந்த நிக்குது அப்படியே அந்த மைண்ட்ல. ஹோபார்ட் 100 தான் வந்து ஆக்சுவலி வந்து ESPN கிரிக்கெட் ஃபோர்ல வந்து இது பண்ணாங்க. லைக் ஃபேன்ஸ் ஓட் பண்ணது பெஸ்ட் ODI 100, விராட் கோலி பெஸ்ட் ODI 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ODI 100 அப்படியே வந்து எலிமினேட் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசியா வந்து இதுதான் ஓட் பண்ணாங்க. லைக் the ஹோபார்ட் 100 தான் வாஸ் voted தி பெஸ்ட் பை தி ஃபேன்ஸ். ஆமா. ஆல்சோ வில் சே த பிகினிங் ஆஃப் த எண்ட் ஃபார் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ODI காம்படிட்டிவ்னஸ் சொல்லலாம். ஆமா. நம்பர் 3ங்க ஈடன் கார்டன்ஸ் 1996. ஆக்சுவலி நம்பர் 3 அண்ட் நம்பர் 1 கொஞ்சம் ஆல்மோஸ்ட் டைம் மாதிரி தான் இருந்தது. ஈக்குவலி டிப்ரெஸ் ஆனது தான் அது. பட் நம்பர் 3ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வினோத் காம்ப்ளி அழுதுகிட்டே போனது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மோமெண்ட் அது இல்லைங்க. அதில் ரியல் மோமெண்ட், அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணது வந்து அரவிந்த் டிசில்வா. நினச்சி பாருங்க, செமிஃபைனல்ஸ் இந்தியா ஹோம் கிரவுண்ட் கால்கட்டா, கால்ட்ரன் மாதிரி இருக்குது. ஜவஹர் ஸ்ரீநாத் போடுறாரு முதல் 0 for 2 or 1 for 2. ஜெயசூர்யா அவுட்டு, கல்லூரி தரணும் அவுட்டு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க டிஃபென்சிவ்ல போவாங்கன்னு நினைக்கும் போது தான் அரவிந்த் டிசில்வா வந்து வளர்ந்து எடுக்கிறாரு. வந்து செம்ம கவுண்டர் அட்டாக்கு. அங்கே விட்டது தான் மொமெண்டம். அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ 250 போயிடுறாங்க. அண்ட் ஸ்பின்னிங் ட்ராக்ல உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு. இல்லை எனக்குலாம் வந்து இன்னும் லைக் ஞாபகம் இருக்கு. இன் ப்ராபப்ளி லேட் டீன்ஸ் அப்போதான் வந்து ஸோ லைக் ஸோ இப்போ நினைச்சு பார்த்தா கூட வந்து லைக் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா எனக்கெல்லாம் கண்ணு பொண்ணு வந்து அதுதான் ஞாபகம் வருமே ஃபர்ஸ்டே வந்து இந்த மற்றதெல்லாம் லைக் ஹாரர் ஷோல வந்து எனக்கு ஞாபகம் வருது வந்து அதுதான் த க்ரௌட் ட்ரபுள் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் அதான் ஆப்வியஸ்லி வினோத் காம்ப்ளி அழுதுண்டே போகிறது.
இட்ஸ் மேட்ச் தட் இந்தியா வந்து ஷுட் பேட்டட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சே வந்து ஸ்பின்னிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணி வச்சு அப்படியே ஆமா. நம்பர் 2. ஆனால் வந்து என்ன அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பி மூமெண்ட் நம்பர் 1 த இன்எவிட்டபிள் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் வாங்கடே ஸ்டேடியமில். ஐ மீன் நம்ம இதை வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்கும், நிறைய பேசியிருப்பாங்க. லைக் இன்னும் தோனியோட 6 அது இது தோனி இது சம் அதர் திங்ஸ் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து அந்த பகுதி யோசிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேட்ச் ஆரம்பத்தில் வந்து 2 தடவை டாஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் பண்ணிட்டு குமார் சங்கர் என்ன கால் பண்ணாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஆஹா இது மேட்ச் ஃபிக்ஸிங்கு டாஸ் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவை திருப்பி டாஸ் பண்ணிட்டு லைக்னா அப்போ தான் வந்து டிசைட். அதே மாதிரி வந்து ஜெயவர்தனோட செஞ்சுரி அமேசிங் செஞ்சுரி. அதுதான் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூசிங் காஸ்ட்ல வந்து ஃபைனலில் செஞ்சுரி அது. ஸோ ஏன்னா அது ஆமா. ஒரு இது அந்த மாதிரி இது நிறைய யூனிக் இது அந்த இது. பட் அதெல்லாம் அந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. எனக்குலாம் வந்து இன்னொரு ஞாபகம் இருக்குது வந்து அந்த ஹோல் ஸ்டேடியம் வந்து மொத்தமா வந்தே மாத்திரம் பாடுறது, இந்த மாத்து ஜெயசலாம் இதெல்லாம் வந்து லைக் நோ இட் வாஸ் ஒரு மேட்சும் தாண்டி வந்து அது வந்து ஒரு ஒகேஷன் வாஸ் லைக் ரியலி தேர் லைக் ஜஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லாம தி அவுட் சைட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வில் ரிமைன். அதுவும் நம்மளோட மெமரியில எல்லாம் வந்து ஃபார் அ லாங் டைம். நம்பர் 1ங்க மறக்கவே முடியாது. 2000 ஷார்ஜா ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஜெயசூர்யா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு மனநிலையை கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டாரு. 189 அடிச்சாரு. Yeah. அந்த காலத்துல அது ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் தான். இந்தியா ஹேட் டு சேஸ் 300. ஒரு ஹோப் இருந்துச்சு கங்குலி சச்சின் சரி யாராச்சும் ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு காம்படிட்டிவா போகும். ஏன்னா அப்பதான் ஐசிசி நாக் அவுட் 2000ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல டீம் ஒன்று உருவாக்குறதான் ஆரம்பம். ஜான் ரைட் அப்பதான் வந்தாரு, யுவராஜ் சிங்லாம் இருந்தாரு. ஆனா 5 விக்கெட் வாஸ், 3 விக்கெட் முரளி, 49 for 9 ஆயிடுச்சாங்க இந்தியா. அதுலயும் மோசமான ஒரு மூமெண்ட் என்னன்னா, இந்த மச்சான் வர அதான் சொல்லிட்டே இருப்பாரு, ஏன் இந்த டிப்ரெஷன்ல போய் இது நம்பர் 1ல ஏன் இதை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 50th ரன் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சைலண்டா இருக்கும் போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 4 பேர் இருந்து கைத்தட்டு. ஐ திங்க் அப்ப வெங்கசர்கர் இருந்தாரா இல்ல சிவலால் யாதவ் கோச் நினைக்கிறேன், யாரோ இருந்தாரு அந்த சமயத்துல, செலக்டர் நினைக்கிறேன் அவரு, சாரி கோச் ஜான் ரைட். பட் இட் வாஸ் சோ டிப்ரெசிங். ஐ திங்க் என்ன ஸ்டோரிஸ்லாம் என்ன வந்துச்சுன்னா, அடுத்த நாள் ஏர்போர்ட்லாம் போனா கண்டு கூட இல்லையா யாருமே இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இந்த ஸ்டோன் பெல்டிங், எஃபிஜி பர்னிங் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு புது வகையான ஒரு டார்ச்சரா இருந்துச்சு. அப்படியே ஐ திங்க் ரொம்ப மாசம் தூங்கல, ரொம்ப வருஷமே தூங்கல அந்த மேட்ச் நினைச்சு பார்க்கும்போது. ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் யூனோ அந்த ஃபைனல்ஸ்ல தோத்து அதுலயும் வந்து 50-54க்கு தோத்ததுல சில பேர் சொல்றாங்க இந்த 2023 வேர்ல்ட் கப்லாம் 50க்கு அவுட் பண்ணோன்னு ரெக்கவர் பண்ணிட்டோன்னு. இல்ல, சத்தியமா இல்ல. பட் யா, தட்ஸ் ஆன் தட் டிப்ரெசிங் ஹாரர் நோட், தட்ஸ் த நம்பர் 1 மெமரின்னு சொல்லலாம். அப்படியே எச்டா இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுலேருந்து யூனோ இது ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருந்து இதுலேருந்து வெளில வரலாம்னு நினைக்கிறேன். இந்த டாப் 10 நம்ம டீல் ஞாபகம் இல்லை. இந்த டாப் 10ல 5 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சஸ் நீங்க உங்க மனசுல இருந்தது இந்த டாப் 10ல ஆக்சுவலி மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யா, காமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன மேட்சஸ்லாம் நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணோம்னா அதையும் போடுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நாங்கள் மற்ற ரிவ்யூஸோட சந்திப்போம்.